Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் செல்வங்களை ஊடுருவல்காரர்களுக்கு பிரித்து கொடுத்து வருவார்கள் என தெரிவித்த பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மோடியின் சர்ச்சை பேச்சு, அதற்கு எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர்கள் ராஜீவ் மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக ராஜீவிடம் நாம் கேட்கலாம். ராஜீவ், முன்பாக பாஜக ராமர் கோவில் விவகாரத்தை கையில் எடுத்திருந்தாங்க. இப்ப மதம் சார்ந்த அரசியலை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வட மாநிலத்துல இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. வட மாநிலத்துல இந்த விவகாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? கட்டாயமாக, அதாவது பிரதமருடைய நேற்றைய தினம் அந்த ராஜஸ்தானில் பரப்புரையின் போது பிரதமரின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக கூறியதாக பிரதமர் அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் ஊடுருபவர்களுக்கும் நாட்டின் செல்வத்தை காங்கிரஸ் பங்கிட்டு கொடுப்பதாகவும், குறிப்பாக மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இஸ்லாமியர்களுக்கு அதிக செல்வத்தில் பங்கிட்டு கொடுப்பதில் முன்னுரிமை உண்டு, அவர்களுக்கு முன்னுரிமை உண்டு என்பதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதற்கு கடுமையான எதிர் விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தலுடைய இந்த முதல் கட்ட தேர்தலானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணிக்கு அந்த கிடைத்துள்ள இந்த வெற்றியை உணர்ந்த பிரதமர் இதுபோன்று வெறுக்கத்தக்க ஒரு பேச்சை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் தொடர்ந்து இதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவது பாஜக மற்றும் பிரதமருக்கு தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருவதாகவும் கூறியுள்ள கார்கே தொடர்ந்து அடுத்த கட்டமாக பிரதமர் இது போன்ற பொய்களை கூறுவதை நிறுத்த வேண்டும். காங்கிரசினுடைய அந்த உரையில் தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமியர்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜகவுடைய அந்த தோல்வியின் பயத்தின் காரணமாகவே பிரதமர் இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக விமர்சித்து கூறினார். மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக காங்கிரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை பொய் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து பிரதமர் இவ்வாறு பேசி வருவதாக ராகுல் காந்தியும் தனது பதவியில் இதற்கு கண்டனம் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில பிரதமருடைய ஒரு பதவி கண்ணியத்தை இந்த அளவு பிரதமர் மோடி அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் கண்ணியத்தை குறைத்ததாக இல்லை எனவும் காங்கிரஸ் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பரப்புரைகள், தேர்தல் பரப்புரைகள் எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனங்களை முன்வைப்பது, குறிப்பாக காங்கிரஸை விமர்சிப்பது, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பது தொடர்பாக பிரதமர் பேசி வரக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்திலும் இதற்கு எதிராக ஹேட் ஸ்பீச் என்பதற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு புகார்களும் கட்சிகள் ஒன்று முன்வைத்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் பிரதமருடைய இந்த ஒரு பேச்சு மிகவும் ஒரு கண்டனத்துக்குரியதாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். வரக்கூடிய அந்த தேர்தலில் எந்த அளவு இதனுடைய அந்த தாக்கம் இருக்கும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது வரை இதற்கு கடுமையான கண்டனங்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ராஜா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. Satyabhama Institute of Science and Technology, Chennai.